ஹாய் ஆல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா why some kids are stubborn. அடம் பிடிக்கிற குழந்தைகளாம் ஏன் இருக்காங்க, இதோட ரீசன் என்னது? ஆக்சுவலி பார்க்கும்போது பை பர்த்ல இருந்தே இந்த குழந்தைங்க அடம் பிடிக்கிற குழந்தைகளா இருக்கிறது இல்லை. அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சுற்றி இருக்கவங்க, அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் தான் அந்த குழந்தைய அடம் பிடிக்கிற குழந்தையா மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்ன சொல்லுவேன்னா, கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு குழந்தைய ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது. மார்னிங் டு நைட் அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணணும் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சு அந்த குழந்தைய ஃபோர்ஸ்ஃபுல்லி அது பண்ண வைக்கிறது தான் கண்ட்ரோலிங். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, they will feel powerless. அவங்களுக்கு பவரே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பவர் ஷோகேஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் they will disagree. ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? யூ கேன் கிவ் தம் சாய்ஸஸ். இப்போ ஸ்டடி டைம்னா யூ கேன் ஆஸ்க் தம், இன்னைக்கு மேக்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கலாமா ஒரு லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் படிக்கலாமா? யூ ஜஸ்ட் ஆஸ்க் தம். யூ ஆர் கிவிங் சாய்ஸ் டு யுவர் சைல்டு. சாய்ஸ் கொடுக்கும்போது தே வில் சூஸ் ஃப்ரம் தட். ஓகே, ஸோ தே வில் ஃபீல் பவர்ஃபுல். இதே மாதிரி தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது அவங்களோட பட்ஜெட், அவங்க சாக்லேட் வேணும்னு கேட்கும்போது யூ ஜஸ்ட் டெல் தம் 5 rupees தான் என்னோட பட்ஜெட். ஓகே, 5 rupeesக்குள்ள உனக்கு யூ கேன் சூஸ் சாக்லேட்ஸ். ஸோ 5 rupees சாக்லேட்ஸ் எவ்வளோ தூரம் என்னெல்லாம் இருக்குன்னு யூ ஜஸ்ட் டெல் தம். இதெல்லாம் தான் 5 rupees சாக்லேட்ஸ். யூ கேன் சூஸ் இட் ஃப்ரம் தேர். ஓகே, அந்த 5 rupees சாக்லேட்ஸ்லேருந்து உனக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓகே அம்மா என்கிட்ட டிசிஷன் எடுக்க சொன்னாங்க. தே வில் ஃபீல் பவர்ஃபுல். அப்படி பண்ணும்போது இந்த சிச்சுவேஷன் நமக்கு சால்வ் பண்ணலாம். ஓகே, செகண்ட் திங், அட்டென்ஷன் கிராப் பண்ணது. ஆக்சுவலி ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க, இப்போ ஸ்டபர்னாக இருக்கக்கூடிய குழந்தைங்க ப்ரீவியஸாக ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா பொலைட்டாக தான் இருந்திருப்பாங்க. பொலைட்டாக நம்மள்ட்ட திங்ஸ் மேட்டர்ஸ் சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் நம்ம லிசன் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி லிசன் பண்ணாமல் இருந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளோட அட்டென்ஷன் கிராப் பண்ணதுக்கு தே வில் டர்ன் ஸ்டபர்ன். அவங்க ஸ்டபர்னாக டர்ன் ஆகும்போது வி வில் ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட அட்டென்ஷன் அவங்க மேலே திரும்பிடும். ஸோ அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்போம். ஓகே, ஸோ இது இஸ் அட்டென்ஷன் கிராப் பண்ணு. நம்மளோட அட்டென்ஷன் கிராப் பண்ணு. இது எப்படி சால்வ் பண்ணாலும் யூ வாண்ட் டு லிசன். ஓகே, இந்த சிச்சுவேஷன் சால்வ் பண்ணதுக்கு ஒரே ஒரு திங் தான் இருக்குது, யூ வாண்ட் டு லிசன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லிசன் பண்ணணும். ஓகே, இப்படி தான் இந்த சிச்சுவேஷன் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்வேஸ் சே நோ 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 நோ. பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நோ சொல்கிறது. இன்னைக்கு பிங்க் ட்ரெஸ் போடலாமா? நோ. இன்னைக்கு நான் மேங்கோ சாப்பிட்லாமா? நோ. இன்னைக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? நோ. இன்னைக்கு நான் கிரிக்கெட் ப்ளே பண்ணலாமா? நோ. எல்லாத்துக்குமே நோ 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 நோ. ஸோ இந்த நோ கேட்டு அவங்க தே வில் ஃபீல் நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம சொல்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே அவங்களும் நோ சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. தே வில் டர்ன் ஸ்டபர்ன். ஸோ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு, இந்த ஆல்வேஸ் சே நோ சொல்லும்போது இந்த சிச்சுவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கும் யூ ஜஸ்ட் லிசன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணதுக்கப்புறம் தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே நோ சொல்லுங்க. ஒரு குழந்தை நம்மகிட்ட வந்து, ஓகே அம்மா எனக்கு டிவி ரூமில் நம்ம எல்லாருமே சேர்ந்து பால் விளையாடலாம். ஒரு குழந்தை நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா யூ ஜஸ்ட் டெல் தம், பால் பட்டு நம்மளோட டிவி உடஞ்சிரும். ஸோ டிவி ரூமில் விளையாடாமல் வி கேன் பிளே இட் இன் பெட்ரூமில் வச்சு நமக்கு விளையாடலாம். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் அந்த டைமில் நீங்கள் நோ சொல்லாமல் வேற சாய்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது தே வில் ஃபீல் ஹாப்பி. ஓகே, அவங்க நினச்சது நடக்குது அங்கே. ஓகே, ஸோ தே வில் ஃபீல் ஹாப்பி. அவங்களுக்கு திரும்பவும் டிவி ரூமில் தான் விளையாடணும்னா யூ ஜஸ்ட் டர்ன் தட் ஹார்ட் பால் டு சாஃப்ட் பால். ஓகே, ஹார்ட் பால் வச்சு விளையாட வேணாம். ஹார்ட் பால் வச்சு விளையாடினா அந்த பால் டிவியில் பட்டு டிவி உடஞ்சிரும். ஸோ நமக்கு சாஃப்ட் பால் வச்சு விளையாடலாம். ஸோ டிவியில் அடிபட்டாலும் ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு உங்கள் கூட விளையாடணும்ல இன்டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். எங்கேருந்து விளையாடுறோம், எப்போ விளையாடுறோம்னு இருக்கவே இருக்காது. ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் இட் லைக் திஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் திங்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் டீச் பண்ணுங்க எப்படி கேட்கணும். உனக்கு ஏதாவது தேவைன்னா, குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா அது பேரண்ட்ஸ் கிட்ட அது எப்படி கேட்கணும்னு சொல்லி நீங்கள் டீச் பண்ணுங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டபர்னாக கேட்டால் தான் நடக்கும்னு நினச்சிருக்காங்க. ஓகே, அவங்க கோவமா ஸ்டபர்னா இது வேணும்னு அடம் பிடிச்சி கேட்டால் தான் நடக்கும்னு நினச்சிருங்க. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் குழந்தை சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சே ஸ்டாப். அதுக்கப்புறம் சொல்லுங்கள், நீ அடம் பிடிச்சி கேட்டால் கண்டிப்பாக நான் பண்ணி தர மாட்டேன், நீ பொலைட்டாக கேட்டால் மட்டும்தான் நான் பண்ணி தருவேன். யூ ஜஸ்ட் டெல் தம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவங்க கேட்க வரும்போது பொலைட்டாக கேட்பாங்க. இப்படி இந்த சிச்சுவேஷன் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திங், சிப்ளிங்ஸ் இருக்கிற வீட்டில் தான் இது கண்டிப்பாக நடக்கும். 2 பேர் இருக்காங்க, எல்டர் ஒன் யங்கர் ஒன் இருக்காங்க. அவங்க வீட்டில் கெஸ்ட்டு வரும்போதாக இருக்கட்டும், நெய்பர்ஸ்கிட்ட சொல்லும்போதாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் வாட் தே யூஸ் டு டெல் இஸ், பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் எல்டர் பையன் மூத்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவன் ரொம்ப குவாய்ட்டுங்க, அவன் ரொம்ப குவாய்ட். 2வது குழந்தை அவன் அடம் பிடிச்சாவது அவனுக்கு என்ன தேவைன்றது அவன் அடைஞ்சிருவான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் கிரெடிட் கொடுக்குறீங்க குழந்தைக்கு. இந்த ஸ்டபர்னஸ்க்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு குழந்தை இது கேட்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய மைண்டில் என்ன இருக்குன்னா, ஓகே நானும் அடம் பிடிச்சாதான் எனக்கும் எல்லாம் கிடைக்கும். ஸோ குவாய்ட்டாக இருந்த குழந்தையும் நீங்கள் ஸ்டபர்னாக டேர்ன் பண்ணுறீங்க. 2வது குழந்தை என்ன நினைக்கிறீங்க, ஓகே நான் ஸ்டபர்னாக இருக்கனால எனக்கு திங்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஸோ எனக்கு பிகர் திங்ஸ் ஏதாவது வேணும்னா நான் இன்னும் ஸ்டபர்னாக இருக்கணும், அப்போ அதனால தான் எனக்கு பிகர் திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நாம தான் அவங்களுக்கு மைண்டில் நெகட்டிவ் திங்ஸ் ஃபீட் பண்ணுறோம். ஸோ ட்ரை டு அவாய்ட் தீஸ் திங்ஸ். இப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே அவங்க குழந்தை ஸ்டபர்னஸ்லேருந்தும் நமக்கு அவாய்ட் பண்ணலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்